ஹலோ, நான் மாயா. எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுல என்னுடைய தாத்தாவ ரெட் ஃப்ளாக் அப்படின்னு லேபிள் பண்ணி வச்சிருந்தேன். தட் இஸ் கண்ட்ரோல் பண்றவர் அப்படின்னு. பாட்டிக்காக எல்லா டெசிஷனும் இவர் தான் பண்ணுவார். அந்த வயசுல எனக்கு அது ரொம்ப ஓவரா தோணுச்சு. பாட்டி ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவங்க புடவை கலருக்கு ஏற்ற மாதிரி போய் ரோஸ் பறிச்சுட்டு வருவார். மத்தியானம் வரத்துக்குள்ள சமையலுக்கு தேவையான அத்தனையும் ரெடி பண்ணி வச்சிருப்பார். புடவை வாங்கினா கூட இந்த கலர் தான் உனக்கு நல்லா இருக்கும்னு இவர் டிசைட் பண்ணுவார். பாட்டி அதிகமாக பேசுகிறவங்க இல்லை, அதனால் அவங்க அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு தான் இவர் பார்த்துக்கிட்டாரு. இது புரியறதுக்கு எனக்கு நாள் ஆச்சு. ஒரு நாள் தாத்தா என்கிட்ட சொன்னார், அவளுக்கு முன்னாடி நான் போயிடணுண்டா மாயா அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. He wasn't choosing her sorries. He was choosing her happiness every single day. இன்னைக்கு சிச்சுவேஷன்ஷிப், கோஸ்டிங் இதெல்லாம் நார்மலாக இருக்குது. எஃபர்ட் போடுற அன்பு ரொம்ப ரேராக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஜெண்டர் மேட்டர் இல்லைங்க. உங்களுக்காக ஒருத்தங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை லைட்டாக எடுத்துக்காதீங்க. அன்போடு இருக்கலாம். அந்த அன்பை பத்திரப்படுத்துவோம். வலிகளோடு பேசுவோம். மாயா.